மாங்காய் ஊறுகாய் செய்வது எப்படின்னு சொல்கிறேன். இது வந்து வீட்டில் 4 மாங்காய் இருந்துச்சு. அப்போ வந்து சரி இது ஊறுகாய் செய்யலாமேன்னு சொல்லி செய்கிறேன். இது இருந்தது அப்படி நான் அடிக்கடி செய்வேன். இந்த ஊறுகாய் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். மாங்காய் பொடியாக நறுக்கிறது 4, வெந்தயத்தூள் இருக்குது, இது வந்து பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய். யூஸ்வலாக ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படியாவது உடம்புல அந்த நல்லெண்ணெய் செய்யணும். இதோ கடுகு வைத்திருக்கேன், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இது கடாயை சூட வச்சுட்டு நல்லெண்ணெய் 1 கப்பு ஊற்றுறேன். அது கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். அப்படியும் வெந்தயத்தூள் போடுறேன். வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போது எல்லாம் பொரிஞ்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் ஆறட்டும். இப்போ மாங்காயில் தேவையான அளவு உப்பு, நான் ஒரு தோராயமாக 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். தேவைப்பட்டால் நீங்கள் கூட குறைய போட்டுக்கலாம், ஏன்னா தெரியாதுல்ல மாங்காயோட அளவு. சில டைமில் சின்னதாக இருக்கும், சிலது பெருசாக இருக்கும். அதனால நல்லா கலந்துக்கலாம். உப்பும் மிளகாத்தூளும் நல்லா சேர்ற மாதிரி கலந்துக்கலாம். அதுக்குள்ளே எண்ணெய் ஆறட்டும். சூடாக போட்டு கலரக்கூடாது, ஏன்னா சலிப்பு ஸ்மெல் வந்துடும். இப்போ ஆறிட்டு எண்ணெய், அதில் மாங்காய்லாம் போட்டு கலரணும். நல்லா கீழே மேலே ஆயில் படுற மாதிரி நல்லா கலந்துக்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக நல்லா இருக்கு, நல்லா வந்துருக்கு. இது 1 வாரத்துக்கு மேலே வைக்க முடியாது, அதனால கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வெனிகர் ஆட் பண்ணிக்கிறேன். வேணுன்றவங்க 1 ஸ்பூன் சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க, இன்னும் சுவையாக இருக்கும். இதில் வேற பாத்திரத்தில் மாற்றிவிட்டேன். எண்ணெய் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சோன்னா மேலே வரும் எண்ணெய். பார்த்தீங்களா இப்போ எண்ணெய் எப்படி மேலே வந்துடுச்சு. ஊறுகாய் பாருங்கள், 10 நிமிஷம் ஊறினோடனே இதில் வந்து ஆயில் மேலே வந்துச்சு. இதை வந்து ஒரு கண்ணாடி பாத்திரம் இல்லைன்னா ஜாடி இல்லை ஒரு பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணணும். எப்போ தேவையோ அவ்வளோ கொஞ்சம் எடுத்துகிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். சுட சுட சாத்தில் கூட நெய் ஊற்றி இது பேசஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும்.